ஹலோ வேஸ் அனைவர்களுக்கும் துவாலு உலகின் மிக குறைந்த மக்கள் வருகை தரும் நாடு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு வருடத்துல சுமார் 2000 பேர் மட்டுமே இங்கு வருகிறார்கள். நீங்க இங்கு சென்றா இந்த முழு தீவும் உங்களுடையது என்பதை புரிந்து கொள்வீர்கள். புவியியல் ரீதியாக துவாலு மிகவும் பலவீனமானது. கடல் மட்டத்திலிருந்து இதன் உயரம் சுமார் 2000 மீட்டர் மட்டுமே. புவி வெப்பமயமாதலால இந்த நாடு மூழ்கும் அதிகபட்ச அபாயத்தில் உள்ளது. ஆச்சரியப்படும் விதமாக துவாலுவின் நாட்டு குறியீட்டு டொமைன் டாட் ஆகும். இது நாம் பார்க்கும் சுவிட்ச் மற்றும் பிற வீடுதளமாக டொமைன் பெயர்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் பெரும்பகுதி இந்த சிறிய நாட்டின் பொருளாதாரத்துக்கு கணிசமான பங்களிக்கிறது. இங்குள்ள நிலம் மணல்கள் நிறைந்தது. இது பாரம்பரிய விவசாயத்தை கடினமாக்குறது. மக்கள் தங்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை வளர்க்க குழிகளை தோண்டி அவற்றில் உரம் சேர்த்து புல்கா போன்றவற்றை வளர்க்கிறார்கள். உலகின் மிக சிறிய நாட்டை பற்றி யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு சிறியதாக இருக்க முடியும்? வெறும் 26 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. இந்த நாடு வெறும் 26 சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு கொண்டது. இந்த அழகான நாட்டில் 11,000 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். மேலும் இந்த 11,000 பேரும் நகரத்தில் குவிந்துள்ளனர். 11,000 பேரால ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கூட நிரப்ப முடியாது. பானாபாட்டி தலைநகரம். அங்கு நாட்டின் ஒரே விமான நிலையம் உள்ளது. இட நெருக்கடி காரணமா துவாலுவில் யாரும் கார் வாங்க அனுமதிக்கப்படுவதில்லை. மேலும் நாடு முழுவதும் ஒரே ஒரு சாலை மட்டுமே உள்ளது. எனவே இங்கே யாரும் கார் வாங்க முடியாது. அவற்றை நிறுத்தி வைக்க வேண்டும். எங்கே நிறுத்துவார்கள்? அவர்கள் அதை எங்கே ஓட்டுவார்கள்? 26 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல காரில் பயணம் செய்வது முட்டாள்தனம். அரசு துறைகள்ல உயர் பதவியில் இருப்பவர்களால மட்டுமே கார் வாங்க முடியும். அவர்களுக்கும் கார்கள்ல ஆர்வம் இல்லை. இங்கே எல்லோரும் நடக்கிறார்கள். அதிகபட்சமாக ஒரு சிறிய மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறார்கள். வெறும் 8 முதல் 10 நிமிடங்கள்ல நாடு முழுவதும் பயணம் செய்ய முடியும். வெறும் 8 நிமிடங்கள்ல நாடு முழுவதையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இது அற்புதம். இங்கே நீங்கள் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை ஒரே நபரை பார்ப்பீங்க. யாருக்கும் தெரியாமல் இல்லை. எல்லோரும் முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளனர். இங்கு திருட்டும் இல்ல, மோசடியும் இல்லை. இங்குள்ள மக்கள் மிகவும் நேர்மையானவர்கள். இதுதான் நாட்டின் ஒரே மொபைல் கடை. இங்குள்ள பெரும்பாலான மக்கள் இணையம் தேவைப்படாத சிறிய தொலைபேசிகளை பயன்படுத்துகின்றனர். வேறு கடைகள் இல்லாதால சிம் கார்டுகளை இந்த கடையில் மட்டுமே வாங்க முடியும். மக்கள் தங்கள் தொலைபேசிகளை ரீசார்ஜ் செய்வதற்கும் இந்த கடைக்கு தான் வர வேண்டும். இங்கு தொலைபேசிகள் தேவையில்லை என்பதால பெரும்பாலான மக்கள் அவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் இங்குள்ள ஒரே காவல் நிலையம். துவாலு காவல் சேவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த காவல் நிலையத்தில் 15 முதல் 20 காவலர்கள் உள்ளனர். இவர்கள் தான் நாட்டின் ஒட்டுமொத்த காவல் படை. பொதுவாக இவர்களின் தேவை இருப்பதில்லை. பண்டிகை நடக்கும் போதோ அல்லது மக்கள் கூடும் போதோ இந்த காவலர்கள் உதவுகிறார்கள். அவர்களுக்கு எல்லோரையும் தெரியும். மேலும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரை போல வாழ்கிறார்கள். எப்போதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதோ அல்லது விருந்தினர் வருகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களும் அதில் இணைந்து கொள்வார்கள். நாட்டில் விமானங்கள் புறப்பட்டு தரையிறங்கும் ஒரே ஓடுபாதை இதுதான். ஒவ்வொரு வாரமும் 1 அல்லது 2 விமானங்கள் மட்டுமே இங்கு புறப்படுவதாலோ அல்லது தரையிறங்குவதாலோ இது பெரும்பாலும் காலியாகவே இருக்கும். அவற்றை பற்றி மக்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் போது மக்கள் இந்த ஓடுபாதைக்கு குவிகிறார்கள். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். முழு ஓடுபாதையும் ஒரு பொது இடமாக மாறுகிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் மாலை நேரங்களில் கால்பந்து விளையாட இங்கு வருகிறார்கள். துவாலு மிக குறைவான சுற்றுலா பயணிகளின் வருகை கொண்ட ஒரு நாடு. ஒவ்வொரு ஆண்டும் 2000க்கும் குறைவான சுற்றுலா பயணிகளே இங்கு வருகிறார்கள். துவாலுவை அடைய விரும்புபவர்கள் முதலில் பிஜிக்கு செல்ல வேண்டும். ஏனெனில் துவாலுக்கான விமானங்கள் பிஜியிலிருந்து புறப்படுகிறது. துவாலுவில் எந்த தொழிலும் இல்லை. இங்கு தொழிற்சாலைகள் இல்லை. இங்குள்ள மக்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். மக்களுக்கு மிக குறைவான தேவைகளே உள்ளன. இங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் கடலில் இருந்து நிறைய மீன்களை பிடிக்கிறார்கள். அதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் மற்றும் மற்ற நாடுகளுக்கு விற்கிறார்கள். இப்படிதான் இங்குள்ள மக்கள் பிழைக்கிறார்கள். துவாலுவில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி முற்றிலும் இலவசம். அரசாங்கம் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. ஏடிஎம் இயந்திரங்கள், செயலிகள், இணையம், வங்கி சேவைகள் என எதுவும் இல்லை. உலகில் எந்த நாட்டு குடிமக்களும் விசா இல்லாம பயணிக்க அனுமதிக்கப்படும் ஒரே நாடு துவாலு. துவாலுக்குள்ள உங்களுக்கு விசா இல்லாத நுழைவு அனுமதிக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் மிக சிறந்த மாலுமிகள். நாடு முழுவதும் கடலால் சூழப்பட்டிருப்பதால இங்குள்ள மக்கள் சிறு வயதிலிருந்து கடலுடன் வளர்கிறார்கள். அவர்களுக்கு அது நன்கு தெரியும். இந்த மக்கள் மீன் பிடிப்பதிலும் நிகரற்றவர்கள். அவர்களால சில மணி நேரங்களில் நூற்றுக்கணக்கான மீன்களை பிடிக்க முடியும். இந்த நாட்டின் வரலாறும் மிகவும் குறுகியது, ஆனா சுவாரஸ்யமானது. 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு துவாலு என்ற பெயர்ல ஒரு தீவு இருந்ததை யாரும் அறிந்திருக்கவில்லை. பாலினேசியர்கள் முதல்ல இந்த தீவுல குடியேற வந்தனர். அவர்கள் மீன்பிடித்தலையும் விவசாயத்தையும் தொடங்கினர். அவர்களுக்கு அந்த இடம் பிடித்து இந்த தீவில் குடியேறினர். அவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை இங்கே விரிவுபடுத்தி குடும்பங்களை வளர்த்தனர். பல நூற்றாண்டுகள் கடந்திருந்தது. அது 18ஆம் நூற்றாண்டு. ஐரோப்பிய ஆய்வாளர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்து புதிய இடங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருந்த போது இந்த ஆய்வின் போது ஒரு பிரிட்டிஷ் ஆய்வாளர் இந்த தீவை கண்டார். அடுத்து என்ன நடந்தது? பிரிட்டிஷாரும் அமெரிக்கர்களும் இங்கு சிறிய எண்ணிக்கையிலான குடியேறினர். அவர்கள் உள்ளூர் மீன் வளத்தை சுரண்டினர். அவர்கள் மீன்களை பிரிட்டனுக்கு அனுப்பிவிட்டு தீவின் மற்ற கனிமங்களையும் சுரண்டினர். 1892 வாக்குல துவாலு
பிரிட்டிஷ் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது. பிரிட்டிஷார் இங்கு தங்கள் சொந்த அரசாங்கத்தை நிறுவினர். அதன் பிறகு இங்குள்ள அனைத்து முக்கிய மற்றும் சிறிய முடிவுகளும் பிரிட்டிஷாரால் எடுக்கப்பட்டன. ஆக துவாலு மக்களின் கலாச்சாரம் மறைந்து வருவதாக தோன்றியது. பிரிட்டிஷார் தங்கள் நாட்டின் வளங்கள் மீது கட்டுப்பாட்டை பெற்றிருந்தனர். இது இங்குள்ள மக்களுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. வருமானம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு வளமோ பிரிட்டனுக்கு அனுப்பப்பட்டது. துவாலு மக்களுக்கு இது சிறிதும் பிடிக்கவில்லை. 86 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு துவாலு சுதந்திரம் பெற்றது. அக்டோபர் 1, 1978 அன்று துவாலு ஒரு சுதந்திர நாடாக ஆனது. இங்குள்ள மக்கள் தங்கள் சொந்த நாடாளுமன்றத்தை அமைத்தனர். அவர்கள் தங்கள் மக்களிடையே தேர்தல்களை நடத்தி தங்களுக்குள் இருந்து தலைவர்களை தேர்ந்தெடுத்தனர். இவ்வாறு இன்று அது சுதந்திர நாடாக உள்ளது. இந்த நாட்டின் ஒரே தேவாலயம் தீவன் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. இது இங்குள்ள மக்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும். மக்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து தங்கள் மத நம்பிக்கைகளை பின்பற்றுகிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு முக்கிய இடமாகும். இந்த அழகான நாடு அடுத்த 30 முதல் 40 ஆண்டுகள்ல முழுக போகிறது. ஏனென்றால் இது கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு. இந்த தீவின் கடல் மட்டத்திலிருந்து உயரம் வெறும் 2 முதல் 3 மீட்டர் மட்டுமே. அதனால்தான் கனமழை அல்லது புயல் ஏற்படும் போது அது தண்ணீரில் மூழ்கிறது. அடுத்த 30 முதல் 40 ஆண்டுகளில் துவாலு தீவு கடலில் முழுமையாக மூழ்கிவிடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நாடு மூழ்குவதற்கு 3 காரணங்கள் உள்ளது. முதலாவது, புவி வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால கடல் மேலும் விரிவடைகிறது. கடல் விரிவடையும் போது அதன் நீர்மட்டமும் உயர்கிறது. இதன் காரணமாக இந்த நாடு எதிர்காலத்தில் மூழ்கப் போகிறது. இரண்டாவது காரணம், பனிமலைகள் உருகுவது. வட துருவத்திலும் தென் துருவத்திலும் உள்ள பனிமலைகள் அதிகரித்து வரும் வெப்பநிலையால உருகி வருகிறது. அவற்றின் பனி உருகும் போது கடலின் நீர்மட்டம் உயரத் தொடங்குகிறது. இதன் காரணமாக கடல் இன்னும் உயரமாக உயர்கிறது. அதே சமயம் கடல் மட்டத்திலிருந்து வெறும் 2 முதல் 3 மீட்டர் உயரத்தில் மட்டுமே அமைந்துள்ளதால இதனால்தான் அது விரைவில் மூழ்கப் போகிறது. மூன்றாவது, கடல் மட்டத்திலிருந்து நாட்டின் உயரம் இது மிகவும் தாழ்வாக உள்ளது. இதன் காரணமாக இது விரைவில் கடலில் மூழ்கக்கூடும். இங்குள்ள மக்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் இங்கு வாழ்வதை விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் வேறு எங்கேயாவது செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இது துவாலுவின் நாணயம், அதாவது ஆஸ்திரேலிய டாலர். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் இந்தியாவில் ஒரு டாலர் 56 ரூபாய்க்கு சமம். இந்த மக்கள் ஆஸ்திரேலிய டாலரை பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் சொந்த நாணயத்தை நிர்வகிக்க வேண்டியதில்லை. ஆஸ்திரேலியா இந்த வேலைகள் அனைத்தையும் தானே செய்கிறது. நண்பர்களே, இந்த நாடு முழுவதும் பவளத்தீவுகளால் ஆனது. உங்களுக்கு பவளத்தீவு கூட்டங்களை பற்றி தெரியாவிட்டால் அவை எரிமலையின் எச்சங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். அதன் பாதி கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ளது, மற்ற பாதி நிலத்தில் தெரிகிறது. இங்குள்ள தீவுகள் அனைத்தும் எரிமலைகளால் ஆனது. எனவே உலகில் முற்றிலும் பவளத்தீவு கூட்டங்களால் ஆன மேலும் 3 நாடுகள் உள்ளன. முதலாவது மார்ஷல் தீவுகள், இரண்டாவது துவாலு, மூன்றாவது மாலத்தீவுகள். நாம் எந்த நாட்டுக்கு சென்றாலும் முதலில் அந்த நாட்டிற்கான விசாவை பெற வேண்டும். விசா இல்லாம நாம் மற்ற நாட்டுக்குள் நுழைய முடியாது. உலகில் பல நாடுகளில் இந்திய குடிமக்களுக்கு வந்தவுடன் விசா பெறும் வாய்ப்பும் உள்ளது. இதன் பொருள் எந்த ஒரு இந்தியரும் முதலில் அந்த நாட்டிற்கு வந்து பின்னர் விசா பெறலாம். இங்குள்ள மக்கள் மீன் பிடிக்கிறார்கள் மற்றும் மதுவும் அருந்துகிறார்கள். அவர்கள் சூதாட்டத்தையும் மிகவும் விரும்புகிறார்கள். மேலும் தங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுகிறார்கள். இது நாட்டின் கொடி. இதில் நீல நிறம் கடலை குறிக்கிறது. இது துவாலு மற்றும் இங்கிலாந்தின் வரலாற்று குறிக்கும். இங்கிலாந்தின் கொடியையும் 9 நட்சத்திரங்களையும் கொண்டுள்ளது. இதுதான் துவாலு. ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி செய்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.